உங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஆரத்தழுவி அன்பு கொண்டு வாக்கு செலுத்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தாலும் சீமானின் சின்னம் எது என்று தேடி வாக்கு செலுத்தி எங்களை வளர்த்த பெருமக்கள், இம்முறையும் உங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தனித்து களத்திலே என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல நம்ம கனவு, ஆட்சியின் முறை மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த நிலத்தில் செய்கிறோம்? ஒரு நாட்டின் அடிப்படையில் இருந்து தொடங்குகிறோம். கல்வி, மருத்துவம், குடிநீர், நீர்வள பெருக்கம், வேளாண்மையை அரசு பணியாக்கி வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். ஏனென்றால் உயிர் உணவு தேவைதான் உயிர் தேவை. அங்குதான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்கான வேலை வாய்ப்பும் இருக்கு. அங்குதான் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுக்க முடியும். அதை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். அதனால்தான் அது தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம் என்று அதை சொல்கிறோம். பிறகு எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, சரியான சமமான மருத்துவம், தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற கனவில் உங்கள் பிள்ளைகள் இந்த மாற்று அரசியல் கோட்பாட்டை இந்த மண்ணிலை வைத்து தொடர்ந்து பயணித்து வருகிறோம். இங்கே ஒரு நேர்மையான ஆட்சியாளன், ஒரு நேர்மையான ஆட்சியை தந்தவன், நல்ல ஆட்சியை தந்தவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் ஏமாற்றுகிறான். ஊழல் லஞ்சத்திற்கான விதையை அங்கே ஊண்டுகிறான். இலவச அறிவிப்புகள் தேவையே இல்லை. நல்லாட்சி கொடுத்தால் ஏன் இலவசத்திற்கு இயங்க வேண்டும்? 5000 10,000க்கு என் மக்கள் ஏன் அலைய வேண்டும்? மிக்சி கிரைண்டருக்கு என் கையேந்த வேண்டும்? நல்லாட்சி கொடுத்திருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், வசதியான வாழ்க்கை கொடுத்திருந்தால் அவர்களே அதை வாங்கி நிறைவேற்றி ஒரு தற்சார்பு வாழ்க்கை, தலை நிமிர்ந்த தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். கொடுத்து பழகிய இனத்தை, கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தை இவர்கள் இலவசத்தை கொடுத்து கொடுத்து வாங்க வைத்து கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையை உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த நிலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க கேடுகட்ட பணநாயகத்தை ஒழிக்க வேண்டும். இலவசம் என்ற சொல்லே இல்லாது ஒழிக்க வேண்டும். பசி பஞ்சமில்லாத நாடாக இந்த பைந்தமிழர் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். இங்கே என் முன்னாடி இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க சொல்லுவேன், உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன் சொல்லுகிறேன், என் தமிழ் மீதும் என் தாய் மீதும் என் தலைவன் மீதுமான இட்டு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை உங்கள் மகன் தருப்பேன். உங்கள் வாழ்விடத்திலே தருவேன். உங்கள் வாழ்விடத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி, கரும்பென்றால் கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை என்றால் வாழை சார்ந்த தொழிற்சாலை, மாட்டு பண்ணை என்றால் அது சார்ந்த தொழிற்சாலை, ஆட்டு பண்ணை என்றால் அது அந்த தொழிற்சாலை, வாத்து என்றால் அது, நாட்டுக்கோழி என்றால் அது, எருக்களஞ்செடி என்றால் அது சார்ந்து, கத்தாழை என்றால் அது சார்ந்து, பனை என்றால் அது, தென்னை என்றால் அது. உன் வாழ்விடத்திலேயே அரியலூர்லே அரசு வேலை தருகிறேன். உன் மகன் நம்பு, நம்பு. நீ இதுவரை ஓட்டை போட்டு ரோட்டில் நிற்கிறாய். நீ எல்லாரையும் ஓட்டு போட்டு வெல்ல வைத்தாய். இப்போது உன் மகனுக்கு போட்டு நீ வென்று விடு. இந்த நாட்டிலே அடிப்படையாக இருந்திருக்க வேண்டியது கல்வி. கல்வியில் இருந்துதான் ஒரு நாட்டை வளர்த்தெடுக்க முடியும். சமூக ஒழுங்கு, சமூக கட்டுப்பாடு, சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் எல்லாம் கல்வியில் இருந்தால் தொடங்க வேண்டும். எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இது ரொம்ப நேரம் ஓடும். இந்த இடத்தில் இல்லைன்னா இன்னொரு இடத்தில் உங்கள் மகன் காட்டுவேன். நீங்கள் வலையொலியில் தட்டி பாருங்கள். ஆக சிறந்த நாடாக, அறிவார்ந்த சமூகம், அறிவு பிள்ளைகளை பெற்ற, ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளை பெற்ற, அறநெறி சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை பெற்ற நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்பேன். பாருங்கள், கல்வியை தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூர் அறிவென்று வள்ளுவ பெருமகனார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை சொல்றார். கண்ணுடையார் என்பார் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கல்லாதவனை கண்ணேலடா முகத்தில் 2 புண்ணு வச்சிருக்கான்னு சாடுறாப்புல. மண்ணு மாசற கற்றவனும் சீர்தூக்கில் மண்ணில் கற்றவன் சிறப்புடையன் அறிவு முதாட்டியவை. மன்னனுக்கு அவன் ஆளுகிற நாட்டில் மட்டும்தான் மதிப்பு இருக்கும், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும் என்கிறார். அப்ப கல்வியே ஆகப்பெரிய செல்வம். செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு ₹1 கட்டணம் இல்லாமல் நான் கொடுப்பேன் என்கிற உறுதியை உங்கள் மகன் தருகிறேன். அறிவற்ற சமூகம், மூடர் கூடம், நாட்டின் எதிர்காலம்
வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். ஆனால் இங்கே வகுப்பறைகள் வியாபார அறைகளாக, வர்த்தக அறைகளாக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம்.